உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். விளையாட்டா அவரோட நல்லா பேச முடியல என்னால. ஏனோ அவர் வெளிகளை பார்த்து பேச தயக்கமா இருக்கு. அவரோட அருகாம பாதுகாப்ப தர்றது போலவே அப்பப்போ சொல்ல முடியாத அளவுக்கு வெட்கத்தையும் கொடுக்குது. என் மனசுல இருக்கிற காதல நான் அவர்கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. ஆனா சொல்லணும். ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 21. தன் முன்னால் இருந்து அந்த பெரிய வீட்டை கண்டு திகைத்தாள் அனிகா. அவளுக்கு ரூபனை பற்றி அதிகம் தெரியாது. சாதாரண குடும்பம் என்றே அவனும் சொல்லியிருக்க, இவ்வளவு பழமையும் அழகுமான ஒரு வீட்டை அனிகா எதிர்பார்க்கவில்லை என்பதே உண்மை. வீட்டில் ரூபன் இருப்பானோ இல்லையோ என்ற குழப்பம் ஒரு புறமும், அவன் இல்லாத பட்சத்தில் வீட்டு மனிதர்களிடம் அவளை யாரென்று அறிமுகம் செய்து கொள்வது என்ற குழப்பம் மறுபுறமும் இருக்க, கேட்டுக்கு வெளியே நின்று வீட்டையே வெறித்துக் கொண்டிருந்த அனிகாவை மாடியின் பால்கனியில் தன்யா வந்தபோது வைத்துவிட்டு சென்ற செடிகளுக்கு தண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த நளினி கவனித்து விட்டார். கீழே வந்தவர், யாருமா, என்ன வேணும், வெயில ஏன் நிக்கிற என்று கேட்டுக்கொண்டே கதவை திறந்துவிட, அது ரூபன் என்று இழுத்தாள் அனிகா. மூத்த மகனின் பெயரை கேட்டதும் ஒரு நொடி உள்ளம் ஆர்வத்தில் குதித்தாலும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் கணவர் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட நளினி வாசல் திண்ணையில் அவளை அமர்த்தினார். எதுக்குமா என் பெரிய பையனை கேக்குற? என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா சொல்லு என்று கேட்டுக்கொள்ள பதில் சொல்ல தெரியாமல் விழித்தாள் அனிகா. அது ஆண்டி, ரூபன் இல்லையா என்று கேட்க, அவன் அதிர்கட்டும், நீ யாரு, எதுக்கு ரூபனை கேக்குற? நான் அவனோட காலேஜ் மேட். இந்த ஊர்லதான் எனக்கு வேலைக்கு மாற்றலாகி இருக்கு. வேற யாரையும் தெரியாது. எப்ப வந்தாலும் எங்க வீட்டுல நீ தங்கலாம்னு ஒரு தரம் ரூபன் சொன்னதை நம்பி வந்துட்ட என்று சரளமாக அவள் சரடு விட, நீ சொல்றதுனா சரி, ஆனா இப்ப அவன் இங்க இல்ல. அவன் பேரை எடுத்தாலே என் வீட்டுக்காரர் கரடிக்கு அண்ணன் மாதிரி கத்துவாரே. உனக்கு வேற எங்கேயும் தங்க முடியாதாமா என்று கேட்டுக்கொண்டே, இரு, நான் குடிக்க மோர் எடுத்து வரேன் என்று போனவர் ரூபன் அறையில் அவன் கல்லூரி போட்டோவில் அனிகா இருக்கிறாளா என்று சோதித்து அவள் முகம் தென்படவும் நம்பிக்கை வந்தவராக மோரோடு வெளியே வந்தார். எனக்கு இங்க யாரையும் தெரியாது ஆண்டி. அப்பா அம்மா எல்லாரும் கிராமத்துல இருக்காங்க, திருச்சி பக்கத்துலதான் என்று தயங்க, எங்க பொண்ணு திருச்சியில தான் இருக்கா, மாப்பிள்ளைக்கு அங்க தொழில் என்று பெருமை பேசியவர், சரி, நான் ஒன்னு சொன்னா செய்வியா என்று அவளை கேட்க, நாமளே இவங்க உதவியோட ரூபனை பார்த்து மன்னிப்பு கேட்டு கல்யாணத்தை பத்தி பேசலான்னு பார்த்தா இவங்க என்கிட்ட என்ன செய்ய சொல்ல போறாங்க என்று அனிகா விழிக்க, நீ என் சின்ன மருமகளோட ஃப்ரெண்டுன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட அறிமுகம் செய்றேன், சரியா என்ற மகனின் தோழி என்ற ஒரே காரணத்துக்காக அனிகாவுக்கு உதவ முன்வந்தார் நளினி. ஆதியும் அசோக்கும் பேசிக்கொண்டு வெளியே வர அவர்கள் கேள்வியை முன்வைக்கும் முன் நளினியை அனைத்தையும் ஒப்பித்து விட்டார். சரி சரி, மேல இருக்க ரூம கொடு என்று சொல்லிவிட்டு, ஊருக்கு போகும்போது கூட தனு ஒண்ணுமே சொல்லலையே என்று அசோக் நெற்றியை கீற நளினி திருவென்று விழித்தார். அது இப்பதான் போன் பண்ணி சொன்னா என்று சமாளித்து அவர்களை அனுப்பியவர், ஒரு நிமிஷம் இருமா என்று உள்ளே சென்று தன் செல்போனை எடுத்து வந்தார். போனை காதில் வைத்து சற்றே பதற்றமாக இருந்தவர் பின், தனுமா, அத்தைக்காக ஒன்னு செய்வியாடா என்று கேட்டார். சொல்லுங்க அத்த, ரொம்ப அவசரமா அத்த, இன்னும் மும்பை வரல, நான் ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டு பேசவா என்று கேட்டதும், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஒருவேளை இடையில உங்க மாமா போன் பண்ணி உன் ஃப்ரெண்ட இங்க தங்கி அனுப்ப இருக்கியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லணும், சரியா என்று கேட்க, அப்புறமா பேசவா என்று கேட்டதை மறந்து, யாரது, மாமாவுக்கு தெரியாம தங்க வைக்கிற அளவுக்கு முக்கியமான ஆளு என்ற மாமியாரின் மனம் அறிந்து அவள் கேள்வி எழுப்ப, என் தங்கம், அது நம்ம ரூபனோட ஃப்ரெண்டுடா. அவன் பேரை சொன்னாலே மாமாவுக்கு கோபம் வருதே, அதான் உன் பேரை சொல்லி சமாளிச்சேன் என்று சிரிக்க, அவங்க பேரை கேட்டு சொல்லுங்க அத்த, மாமா கேட்டா சமாளிக்கணும்ல என்ற மாமியாருக்கேற்ற மருமகளாக அவளும் இணைய இதை வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தாள் அனிகா. அதன் பின் போன் லவுட் ஸ்பீக்கர் மோடுக்கு மாறி அரை மணி நேரம் 3 பேரும் அரட்டை அடிக்க, அத்த, நான் வச்சுட்டு வந்த செடிக்கு தண்ணி ஊத்தி நல்லா பாத்துக்கோங்க என்று தனு கூற, அதை நீ நான் பாத்துக்கிறேன் தனு என்று அனிகா பேசும் அளவுக்கு மூவரும் நட்பாகினர்.
அனிகாவுக்கு அறையை காட்டி ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு நளினி வெளியே செல்ல தன் போனில் இருந்த ரூபனின் புகைப்படத்தை பார்த்து அழுகையை துவங்கினாள் அனிகா. சாரிடா, நான் பண்ணுன முட்டாள்தனம் உன்னை உன் குடும்பத்தை விட்டு பிரிக்கோன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. எங்க ஊர் பக்கம்லாம் பையன் எது செஞ்சாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்க. அதே நினைப்புல உன்னை நடத்திட்டேன்டா. இப்படி உன் அப்பா உன்னை வெறுப்பாருன்னு நான் நினைக்கல. சாரிடா என்று அழுதவள், உன்னை எப்படி கண்டுபிடிக்க போறேன்? எப்படி மறுபடி இந்த குடும்பத்தோட சேர்க்கறது? என் வீட்டுல வர சொல்லி கூப்பிடுறத எப்படி தடுக்கிறது? ஒண்ணுமே புரியலடா. எனக்காக இங்க வாயே. உன் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட். நானும் அவங்க கூடவே சந்தோஷமா இருக்க விரும்புறேன். முடியுமாடா என்று அவள் அழுக. கண்டிப்பா முடியும், ஆனா அதுக்கு நீ உண்மையை சொல்லணுமே என்ற பதில் அரை வாசலில் இருந்து வந்தது. நீ என்ன பேசிட்டு இருக்க கிரிஷ் என்ற உச்சக்கட்ட கோபத்தில் சுபா கத்த. இப்ப எது கத்திட்டு இருக்க? உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டதானே. இப்போ என் அம்மா நம்ம கூட வந்து இருக்க ஆசைப்படுறாங்க, வராதீங்கன்னு சொல்ல முடியுமா என்று பொறுமையாக பேசிக்கொண்டே கிரிஷ் அவன் ஷூவுக்கு பாலிஷ் போட, எவ்வளவு நாள் இருப்பாங்க என்று சுவரை பார்த்து சுபா கேட்டதும் மனதிற்குள் நொறுங்கியவள், வரேன்னு சொல்றவங்க கிட்ட எப்ப கிளம்புவீங்கன்னு கேக்குற நாகரிகத்தை இன்னும் நான் கத்துக்கல சுபா. அவங்க வந்ததும் நீயே உனக்கு தெரிஞ்ச நாகரிகத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோ என்று தான் அலுவலக பையோடு கிளம்பி காரை எடுத்துக்கொண்டு காற்றை கிழித்தபடி வெளியேறினான். சோஃபாவில் பொத்தென்று விழுந்த சுபா, ஷோ, இவன் ஒரு சென்டிமெண்டல் இடியட். அதை வச்சுதான் அவனை கல்யாணம் பண்ணதே. ஏதோ ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் இல்லைனாலும் முன்னாடி மாதிரி கார்டுக்கு பணம் கட்டணும், அதுக்கு வேணும் இதுக்கு வேணும், ஷாப்பிங் பண்ண பணம் பத்தலன்னு எந்த இம்சையும் இல்லாம இப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கு. இதுல இப்போ அவங்க அம்மாவை யார் இங்க கூப்பிட்டது? அவங்க வந்து என்னென்ன அலப்பற பண்ண போறாங்களோ என்று புலம்பியவள் முதல் முறை வேலையாட்களை கொண்டே வீட்டை ஒழுங்குபடுத்தினாள். சரியாக மாலை 4 மணிக்கு வீட்டு வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்க நண்பன் ஒருவனுடன் பேசிக்கொண்டே கதவை திறந்தாள் சுபா. வாசலில் கையில் பையுடன் சுசாந்தி நிற்க தலையசைத்து அவரை வரவேற்று உள்ளே சென்று விட்டாள். 10 நிமிடமாகியும் சுசாந்தி உள்ளே வராததைக் கண்டு, டே, ஐ வில் கால் யூ லேட்டர் என்று வைத்துவிட்டு, எட்டின் ஆண்டி என்று மீண்டும் வெளியே சென்று அழைக்க அவளை ஏற இறங்க பார்த்தவர், இந்தா என்று கையில் இருந்த டிராவல் பேக்கை கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தார். வீட்டை பார்வையிட்டவர், பரவாயில்ல, வீடு சுத்தமா இருக்கு என்று சொல்ல சமையல் பெண்மணி சட்டென்று சிரித்து விட்டார். அவர் சிரிப்பதன் பொருள் சுசாந்திக்கு புரிந்தாலும் வெளிக்காட்டாது. அவர் அவளை உற்று நோக்க சுபாவின் பார்வைக்கு சக்தி இருந்தால் கண்டிப்பாக சமையல்கார அம்மா பஸ்பம்தான். காஃபி எடுத்துட்டு வா என்று அவர் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர, போங்க சர்லா, எனக்கும் சேர்த்து 2 காஃபி கொண்டு வாங்க என்று வேலையாளை அவள் ஏவ, எவர், நீ பெரிய ஆளா இருக்கலாம், மாசம் எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், ஆனா எனக்கு நீ மருமக. மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கண்டிப்பா நீ கொடுத்தே ஆகணும். நீ போய் காஃபி போடு. வேலைக்காரி கைமணத்தை பார்க்கவா கிளம்பி வந்த? நான் ஊருக்கு போகிற வரைக்கும் நீதான் காஃபி சமையல் எல்லாமே, புரியுதா என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு அறைக்குள் சென்றார். சரளா தயங்கி நிற்க, நீங்க காஃபி போடுங்க, நான் போட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் என்று சுபா சொல்ல, அவரோ, நான் இவங்க வீட்டுல பல வருஷமா வேலை பாக்குறேன், என் காஃபி சமையல் எப்படி இருக்குன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் என்று அவர் சொல்ல, சரி, எப்படி காஃபி போடணும்னு சொல்லுங்க என்று அவள் சொன்னதும் நெஞ்சு வழியே வந்துவிட்டது சரளாவுக்கு. ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாக ஒரு காஃபி கூடவா போட தெரியாது என்று கேட்க, காலேஜ்ல மிஸ், ஆபீஸ் வந்தது கேன்டீன், எதுக்கு சமையல் வருது என் வாழ்க்கையில, அதான் நானும் கத்துக்கவே இல்ல என்று கடுப்புடன் கூறியவள் சரளா சொல்ல சொல்ல காஃபி கலந்து கொண்டு அவர் அறைக்கு செல்ல, அவரும் அலட்சியமாக காஃபியை பருகிவிட்டு, நல்லாவே இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டுக்கு சப்பாத்தி சப்ஜி பண்ணிடு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று அவர் படுத்துக்கொள்ள அப்படியே அறையை விட்டு வெளியேற போன சுபாவை தடுத்தவர், அந்த கப்பை எடுத்துட்டு போ, என்ன பொறுப்பே இல்லாம இருக்க என்று மெல்ல சொன்னவர், இவங்களை நம்பி பரம்பரை சொத்தை எப்படி ஒப்படைக்கிறது என்று முணுமுணுக்க சுபாவின் முகம் பிரகாசமானது. வீட்டை நோக்கிய பயணம் முழுவதும் அமைதியில் கழிய அவனுடன் பேசும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் தன்யஸ்ரீ. ஆனால் அவளை கண்ட பொழுதே மனதில் தாள முடியாத வேதனை தாக்க தீபன் அமைதியே உருவாக வந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்தவளாக, என்னாச்சு ராஜா, ஏன் அமைதியா வரீங்க, என் மேல கோபமா என்று அவளே எடுத்துக் கொடுக்க, அவள் வந்தால் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்த நினைப்பு முழுவதும் காற்றில் கரைய, ஆமா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் ஊருக்கு அவ்வளவு வேகமா போன, நான் தான் அப்புறமா வா,
உன் வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருன்னு சொன்னல, எதுக்கு உடனே வந்த என்றதும், அம்மா அப்பா பாட்டி எல்லாரையும் பாத்துட்டேன். மாமா அத்தை தாத்தா கூடவும் ஒரு வாரம் இருந்துட்டேன். அதான் கிளம்புனேன். இதுதான் ராஜா என் வீடு. அதான் வந்தேன். நான் வந்தது உங்களுக்கு தொல்லையா இருக்கா என்று வெளியேற துடித்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு கார் அதன் தரிப்பிடத்தில் நிற்பதை கண்டவள் அதை விட்டு இறங்கி வீட்டை நோக்கி வேக எட்டுக்களை வைத்தாள். அவள் செல்வதை மனவேதனையோடு கண்டவன், நானும் உனக்கு ஆறுதலா இருக்கத்தான் நினைக்கிறேன் ஸ்ரீ. ஆனா நீ எனக்காக ஓடி வந்திருந்தா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்ப. ஆனா ரூபனை பத்தின பேச்சுக்கள் தானே உன்னை இங்க கிளம்பி வர வச்சிருக்கு, எனக்காக இல்லையே ஸ்ரீ என்று ஸ்ரீயரிங்கள் தலை வைத்து முட்டிக் கொண்டவன் இறங்கி அவனும் வீட்டை நோக்கி நடந்தான். வாழ்வின் வெவ்வேறு பாதைகளில் பயணிக்கும் இவர்களை இணைக்கும் கோடு எது? இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.